யாக்கோபு கட்டின 2 பலிபீடங்கள். யாக்கோபு தன் தகப்பனிடம் ஆசீர்வாதம் பெற்று சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடினபோது அவர் ஒரு இடத்தில் அயர்ந்து தூங்கினார். அப்பொழுது அவர் கனவிலே தேவதூதர்கள் வானத்தின் ஏணியில் ஏறுகிறதும் இறங்கிறதுமாயிருப்பதை தரிசனமாய் கண்டார். இந்த நிகழ்வை நினைவுகூரும்படி தேவன் யாக்கோபை ஒரு பலிபீடம் கட்டச் சொன்னார். யாக்கோபு பலிபீடம் கட்டி அதற்கு எல் பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு இது தேவாதி தேவனுடைய வீடு என்று அர்த்தமாம். அதற்கு பின்பு 20 வருடங்கள் பிரிவினைக்கு பிறகு ஏசாவும் யாக்கோபும் ஒன்றிணைந்த பிற்பாடு சீகேமுக்கு அருகே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். அதற்கு ஏல் எலோஹே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். அதற்கு தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று அர்த்தமாம். நாமும் நம்முடைய வீடு தேவனுடைய வீடாக மாறுவதற்கு நம்முடைய வீடுகளில் குடும்ப ஜெப பலிபீடங்களை கட்டி முழங்கால்களை திடப்படுத்துவோம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.